வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பார்க்கிற நிகழ்ச்சி பிக் பாஸ் என்றால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் உள்ளே உள்ள போட்டியாளர்கள் ஓவியாவுக்கு கொடுக்கும் டார்ச்சர். அதை அவர் எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்று பார்ப்பதற்காகவே ரசிகர்கள் டிவி முன் குவிந்து விடுகின்றனர். தன்னால் முடிந்த அளவுக்கு அவர்களும் தொடர்ந்து 3 வாரமாக எலிமினேட் செய்து வருகின்றனர். ஆனால் மக்கள் அவர்களின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கும் விதமாக மீண்டும் மீண்டும் வாக்களித்து அவரை உள்ளே அனுப்பிவிடுகின்றனர். நாளுக்கு நாள் மக்களின் செல்வாக்கு ஓவியாவுக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. சமூக வலைதளங்களிலும் அவருக்காக ஓவியா புரட்சிப்படை, ஓவியா ஆர்மி, ஓவியா சேவ், ஓவியா ஃபேன்ஸ் போன்ற அமைப்புகளை ரசிகர்கள் உருவாக்கி அவரின் செல்வாக்கை வளர்த்து வருகின்றனர். இது ஓவியாவுக்கு சாதகமாக அமைந்தாலும் பிக்பாஸ் பொறுத்தவரை அது நல்ல விஷயம் அல்ல. காரணம், அவர் உள்ளே தவறு செய்தாலும் மற்ற போட்டியாளர்களின் மனதை புண்படுத்தினாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் அப்படித்தான், அதுதான் என் பாலிசி என்று அலட்சியப்படுத்தி விடுகிறார். இந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் செய்தாலும் மக்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவரை காப்பாற்றி உள்ளே அனுப்பிவிடுகின்றனர். இதையெல்லாம் கவனித்து வந்த பிக் பாஸ் அவருக்கு போட்டியாக ஒரு இளம் நடிகையாகவும் மக்களின் ஓரளவுக்கு பிரசித்தம் பெற்ற ஒருவராகவும் உள்ள ஒருவரை உள்ளே அனுப்ப முடிவு செய்தது. அதன்படி அவருக்கு இணையாக உள்ள பிந்து மாதவியை தேர்வு செய்து உள்ளே அனுப்பியது. அவரிடம் உங்களுக்கு யார் போட்டியாக இருப்பார் என்று கமல் கேட்டதற்கு ஓவியாதான் என்று பதிலளித்தார். அவர் உள்ளே சென்றதும் ஓவியாவின் எதிரணி தலைவியாக இருக்கும் காயத்ரி அவரை கட்டிப்பிடித்து வரவேற்றார். அதற்கடுத்து அனைவருக்கும் தன்னை அறிமுகம் செய்து கொண்ட பிந்து மாதவி ஓவியாவை மட்டும் கட்டிப்பிடித்து ஹவ் யூ என்று நலம் விசாரித்தார். அதற்கு ஃபைன் என்று ஓவியா பதிலளித்தார். ஓவியாவும் பிந்து மாதவியும் ஓரளவுக்கு ஒரே நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தவர்கள். அதனால் ஓவியாவுக்கு உள்ளது போல் ஓரளவுக்கு பிந்து மாதவிக்கும் ரசிகர்கள் இருப்பார்கள். உள்ளே சென்ற பிந்து மாதவி ஓவியாவுடன் ஆரோக்கியமான போட்டியில் இறங்கினால் அது பிக்பாஸுக்கும் அவருக்கும் நல்லது. அதை விட்டுட்டு காயத்ரியுடன் சேர்ந்து கொண்டு ஓவியாவை வெளியேற்ற முயற்சியில் ஈடுபட்டால் அது மக்களிடம் ஈடுபடாது. மக்கள் திரும்ப திரும்ப ஓவியாவை மட்டுமே காப்பாற்றுவார்கள். பிந்து மாதவி மக்களின் செல்வாக்கை வளர்த்து கொள்ள முதலில் அவர் ஓவியாவுக்கு தோழியாக மாற வேண்டும். காயத்ரிக்கும் ஓவியாவுக்கும் நடக்கும் வாக்குவாதங்களில் ஓவியாவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஓவியாவுக்கு உள்ள ரசிகர்கள் 2ஆக பிரிந்து பிந்து மாதவியை ஆதரிப்பார்கள். உள்ளே சென்ற பிந்து மாதவி ஓவியாவை வெளியேற்றுவாரா அல்லது இருவரும் சேர்ந்து காயத்ரியை வெளியேற்றுவார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற பிக்பாஸ் நிகழ்வுகளுக்கு எங்களது அன்னப்பறவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.